ஓகே, எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராப்ளம் 10th ப்ராப்ளம் பாருங்கள். அமன்ஸ் ஏஜ் இஸ் 3 times his son's ஏஜ். ஓகேவா, அமன்ஸ் இருக்காங்க, அவங்களோட சன்னும் இருக்காங்க. சரியா, சன்னோட ஏஜ், இளையவங்களோட ஏஜ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவரோட சன்னோட ஏஜை மாதிரி எத்தனை ஏஜ் இவருக்கு இருக்குது? 3 times his son's ஏஜ். 3 times. 10 years ago, முன்னாடி 10 years ago அப்படின்னா he was 5 times his son's age. 10 years agoனாலே 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போதே இவருக்கு 3x - 10 இருக்கும், இவருக்கு x - 10 இருக்கும் அவரோட சன்னுக்கு. அப்படி தானே? 10 years back. அப்போ 10 years ago he was 5 times his son's age. ஸோ சன்னோட ஏஜை விட இவர் எவ்வளோ அதிகமாக இருந்தாராம்? 5 times. சரியா, 5 times சன்னோட ஏஜை போல் 5 times அம்மன்ஸோட ஏஜ் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 3x - 10 அவரோட சன்னோட ஏஜை போல் 5 times இருந்தது அப்படிங்கிறத இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கம் சால்வ் பண்ணி கொண்டு வரணும். 5x - 50, 3x - 5x = +10 - 50. இதில் -2x = -40. ஸோ x = -40/-2. ஸோ x = 20. ஏன்னா மைனஸ் போயிடும். 1 2s are 2, 2 2s are 4, 0. ஸோ 20 years. இது என்னது? எக்ஸுங்கும் போது சன்ஸோட பர்சன்டேஜ். அப்போது அமன்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு? அமன்ஸோட பர்சன்டேஜ் இதை மாதிரி கண்டுபிடிக்கணும்னா 3x டைம்ஸ். ஸோ 3 × x. அப்போ 3 × 20 எவ்வளோ வருது? 60 years. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா, 20 years, 60 years. இவங்களுக்கு 20 வயசுனால் இதை போல் 3 மடங்கு இருக்குது. சரியா, அதே மாதிரி அடுத்த கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணலாம். என்னது? 10 years ago கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, 5 times இருக்கான்னு. 10 years agoனா இவருக்கு 10 years, இவருக்கு 50 years. அப்போது 5 times இருக்க தான் செய்யுது. சரியா, ஸோ இதுதான் என்னது இந்த சம். தேங்க்யூ.